பற்சிதைவு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு டாக்டர், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்கள் உடஞ்சு உடஞ்சு வருது, அதனால் இந்த பல்லோட சைஸ் சின்னதாயிடுச்சு, ரொம்ப ஷார்ப்பாகுது பல், என்ன பண்ணால் சரி பண்ணலாம் டாக்டர்? நான் தானே சரியாயிடுமா? ஏதாவது ஒரு கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுமா? அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமான்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினை பல் சிதைவு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் வரும். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் மூலமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பற்சிதைவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பற்களோட ஸ்ட்ரக்சர் என்ன. வெளிப்புறம் க்ரௌனில் வந்து எனாமல் தான் இருக்கிறதுலே உடம்புலேயே ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் எனாமல். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 90% மேலே வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் எனாமல். அந்த எனாமலுக்கு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் டென்டின், உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் பல்ப். இந்த க்ரௌனோட பகுதி தான் எனாமல், டென்டின் அண்ட் பல்ப். ஸோ இந்த சிதைவு ஆகுது அப்படின்னா என்ன காரணத்தினாலாம்? ஒன்று பல்லு உடையலாம். அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு அடிப்பட்டோ, சாப்பிடும்போது கல் இருந்தோ, அந்த கல் பட்டு இந்த எனாமல் பகுதி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர் சில பேருக்கு பல்லு ரொம்ப கிரைண்ட் பண்ணுவாங்க. ராத்திரி அவங்க பக்கத்தில் படுத்தா சத்தம் கேட்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தூங்கி எழுந்துட்டுருவாங்க, இந்த நரன்னு அவங்க கடிக்கிற சத்தமே கேட்கும். ஸோ இந்த கிரைண்டிங் பண்ணுறதுனால பற்களில் கிராக் வந்து பல்லு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ, ஃப்ராக்சர் ஆகையோ, ஆர் இது மாதிரி கிரைண்ட் ஆகுதோ, இதனால பல்லு கரைஞ்சாலோ, இது வந்து எனாமலில் ப்ராப்ளம் இல்லை, ஃபோர்ஸ், அதிகமான ஃபோர்ஸ் வந்து பல்லில் படுறதுனால இந்த பல்லு உடையுது. இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், எனாமல் என்ன தான் ஒரு ஹார்ட் மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாக்டீரியா உட்காந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் அந்த பாக்டீரியா ஆக்ட் பண்ணி அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து ஆசிட் ரிலீஸ் பண்ணும். இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணுன்னா பற்களை வந்து இன்ஆர்கானிக் பொருளை வந்து கரைச்சிடும். இந்த ஆசிட்னால இந்த ஹார்டாக இருக்கிற எனாமலே சாஃப்ட் ஆகிடும். இந்த ஹார்டாக இருக்கிற எனாமல் சாஃப்ட் ஆகிறது தான் பல்லில் குழி விழுதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? பற்கள் ஸ்ட்ரக்சர் ஹார்டாக இருக்குது, இப்போ வந்து அந்த ஹார்டாக இருக்கிற ஒரு பகுதியில் மட்டும் சாஃப்ட் ஆகிடுது. ஸோ அப்போ பற்களில் குழி விழுதுன்னு சொல்கிறதுனால என்ன? பற்களில் பாதுகாக்காதனால வாயில் இருக்கிற பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் ஆக்ட் பண்ணி அதுலேருந்து சுரக்கிற ஆசிட் வந்து எனாமலை சாஃப்ட் பண்ணுறது தான் இந்த பற்களில் குழி விழுது. ஸோ இதனால் வந்து பற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு சின்ன சின்ன பிட் அண்ட் பீசஸாக உடஞ்சி விழலாம். ஏன்னா இது என்ன மாதிரி இந்த குழி விழுது, என்ன மாதிரி இந்த பற்சிதைவு ப்ரோக்ரஸ் ஆகுது. சில பேருக்கு வந்து பற்சிதைவு வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகாமல் உள்ளுக்குள்ளே டீப்பாக போய் உள்பக்கமாக ஆகும்போது இது வந்து ஒரு எக் ஷெல் மாதிரி, முட்டை ஓடு மாதிரி ஆயிடும். பார்க்குறதுக்கு திடீர்னு பல் நல்லாயிருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஏதாவது ஒரு சின்னதாக சாப்பிட்ருப்பாங்க, சூப் தான் குடித்தேன் டாக்டர், திடீர்னு பல் உடஞ்சிருச்சு அப்படிப்பாங்க. ஸோ சூப் குடிக்கிறதுனால பல் உடையலை, இந்த பல் சிதைவு ரொம்ப வருஷமாக ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, கவனிக்காமல் விட்டுட்டோம். இது வந்து ஒரு எக் ஷெல் மாதிரி ஆயிடுச்சு, மேலே பகுதி மட்டும் திடீர்னு ஒரு நாள் பிரேக் ஆகி விழுந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 விதம் சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக ஆர் ஏதாவது ஒரு கல் கடிச்சிருந்ததுன்னா இந்த உடஞ்ச பற்களையோ ஆர் கிரைண்ட் பண்ணுறோமோ, ஒன்று இந்த பற்களை வந்து தானே சரியாகாது. இந்த பற்களுக்கு வந்து எதிர் ஒரு ஃபில்லிங்கோ, ஒரு க்ரௌனோ, ஒரு வென்னியரோ போட்டு தான் பற்களை சரி பண்ண முடியும். ஸோ இந்த கால்சியம் சாப்பிட்டா சரியாகுமா டாக்டர் அப்படின்னா, கால்சியம் சாப்பிட்டா சரியாகாது. ஏன்னா உடஞ்ச பற்கள் வந்து தானே ரீக்ரோ ஆகாது. உடஞ்ச பற்கள் ரீக்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம பற்களை சரி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். பல் சிதைவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா, வாயில் பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியாவை அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலும் பல் சிதைவு வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக பல் சிதைவு வருது, நிறையா பற்கள் இது மாதிரி வர ஆரம்பிக்குதுன்னா வேறு ஒரு பற்கள்லையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஒரு பல்ல இருக்குன்னா பக்கத்து பல்ல வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றும் போது அதிகமாக கால்சியம் உள்ள பொருட்களை உட்கொள்ளும் போதோ, ஒரு டாபிக்கல் கால்சியம், ஹை கால்சியம் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணும்போது பக்கத்து உள்ள பற்களில் இதே மாதிரி ப்ராப்ளம் வருது தடுக்க முடியும். ஆனால் எந்த பற்களில் பல் சிதைவு ஆனதோ உடஞ்சிட்டே இருக்குதுன்னா அந்த பற்களில் முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும்னா, சொத்தையான பகுதியை எடுத்துட்டு மீதமுள்ள பகுதி எவ்வளோ ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு, எக்ஸ்ரே தேவைப்படுதுன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு, இந்த ப்ராப்ளம் எனாமல் அண்ட் டென்டினில் மட்டும் இருந்ததுன்னா ஃபில்லிங் மட்டும் பண்ணால் போகிறோம். எனாமல் டென்டின்லேருந்து அடுத்த லேயர் பல்ப்புக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னா இந்த பற்களுக்கு வந்து வேறு சிகிச்சை பண்ணி மேலே க்ரௌன் போடுற மாதிரி தான் இருக்குமே தவிர தானே பற்கள் ரீக்ரோ ஆகாது. ஆனால்
உணவு பழக்கங்களை கரெக்டாக இருக்கிறதுனாலையும் அதிகமாக கால்சியம் உள்ள பொருட்களை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலையும் புதுசாக பற்களில் வந்து இது மாதிரி சிதைவாரதை வந்து தவிர்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ப்ரிவென்ஷன் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.